அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா முன்னாடியே அறிவிச்சிருந்தோம். ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூலில் எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த தேதிகளில் நடக்கும், என்ன போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறது இல்லை டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ ஏற்கனவே ஃபாரஸ்டர் நம்ம ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம். ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் ஒரு கோர்ஸு அது ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த தேர்வுக்கெல்லாம் படிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாரஸ்ட் எக்ஸாமையும் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாரஸ்டர்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை சார் நான் 10th தான், நான் ஃபாரஸ்ட் வாட்சர் தான் எலிஜிபிள், இல்லை 12th படிச்சிருக்கேன் ஃபாரஸ்ட் கார்டு தான் எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஃபாரஸ்ட் கார்டுக்கு படிக்கிறேன் சார், இது ரெண்டுக்குமே படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே. ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான டெஸ்ட் சீரியஸ். சார் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது, எனக்கு ஒரு வீடியோ கிளாஸஸும் இருந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி இருக்கிற வீடியோ கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ கிளாஸும் ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தனியாக வீடியோ கிளாஸ் பேட்சஸும் இருக்குது. சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9994359181 பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸுக்கு என்ன ஃபீஸு, டெஸ்ட் பேட்சுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபாரஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸே இல்லை சார் அப்படின்னாலும் புக்ஸையும் நம்ம வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டில் டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளான் பார்க்கலாம். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது முழுக்க எங்கே சார் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஆப்பு இல்லை வெப்சைட்டில் தான் நடக்கும். அதியமானுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். எப்படி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் நடக்குதோ அது போலவே நடக்க போகுது. சரியா? நம்ம பின்னாடி என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அது டெஸ்ட்டோட டாபிக்ஸை பொறுத்து. பட் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சிமிலரான டாபிக் தான். அளவீடுகள் அப்படிங்கிறது சிமிலரான டாபிக். அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு 6th 7th 8th 9th இது எல்லாமே ஒன்று தான். ரிப்பீட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து கொடுத்துருப்போம். அப்போது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த லெசனை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்து வேதியியல் பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள பருவப்பொருட்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ 6th-லேருந்து 10th வரைக்கும் அது எல்லாத்தையும் ஒரே டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இயற்பியல் கொஞ்சம் படிக்கிறீங்க, வேதியியல் கொஞ்சம் படிக்கிறீங்க, மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் HCF படிக்க போகிறீங்க. அப்புறம் சோசியலில் ஒரு டாபிக். ஏன்னா வெயிட்டேஜ் இங்கே சயின்ஸுக்கு அதிகமான கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் அதை நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்தே உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் 2க்கான போர்ஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். இயற்பியல், வேதியியல், வரலாறு, மேக்ஸ் அந்த மாதிரி நம்ம பிரித்து உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 6th to 10th கொடுக்க வேண்டியது நான் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சில போர்ஷன் மட்டும் 11th ஸ்டாண்டர்டோ இல்லை 12th ஸ்டாண்டர்டோ கொடுத்துருப்போம். அதை மட்டும் படிங்க. சரிங்களா? தேவையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா மொத்தம் 20 டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கும் நான் இதை ஃபாரஸ்டர் பேட்சஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லா டெஸ்ட் பேட்சஸ்லையும் கண்டிப்பாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். பட் நம்ம ஃபாரஸ்டரில் மென்ஷன் பண்ணலை. அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம் பின்னாடி தேவைப்படும் போது. சரிங்களா? அது அப்டேட் பண்ணுறோம். ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஏன் சார் அப்படின்னா 1 மந்த்தாக படிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வீக் படித்ததை கண்டிப்பாக 1 மாதம் கழித்து பார்க்கும்போது மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரியா? பாதி தான் ஞாபகம் இருக்கும், இல்லை ஒரு 20% ஞாபகம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு 1லேருந்து 5 வரைக்கும் படித்த எல்லா போர்ஷனில் இருந்தும் ஒரு டெஸ்ட்டு நம்ம 5 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக எழுத போகிறோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 5 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை ரிவிஷன் டெஸ்ட்டாக எழுத போகிறோம். டெஸ்ட் 1 to 10ல் நம்ம எழுத போகிறோம். அப்புறம் மறுபடியும் 15 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி 3 ரிவிஷன் டெஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நடுவில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? மிட் ரிவிஷன்லேயே எழுத போகிறீங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் நம்ம வரலாறு இந்திய தேசிய இயக்கம் சேர்த்து ஒரு முழு மாதிரி தேர்வுகள் அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டாபிக் வைஸ் ரிவிஷனாக ஒன்று கொஞ்சம் சாரி சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷனில் போயிடலாம். சயின்ஸ் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் எடுத்துக்கலாம், அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐனம் ஒரு ரிவிஷன் எடுத்துக்கலாம், பாலிட்டி ஜாகிரபி இந்த சோசியல் வரது ரிவிஷன் எடுத்துக்கலாம், மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்குறாங்கிறத பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாம். சரிங்களா? டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க, அது ஓகே. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்போ எக்ஸாம்ஸ் வருதோ அதுல வந்து ஒரு 3 மாதத்துக்கு நல்லா படிக்கலாம். அதுக்காக நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணல. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பிளான்லேயும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் ரெகுலராக படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நியூஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? தென் இந்த 24 டெஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபைனல் ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 3 டெஸ்ட் அப்படிங்கிறது ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கோ அந்த பேட்டர்னில் ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, 2, 3. சரிங்களா? இதுதான் டெஸ்ட்டுக்கான பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 டெஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, மிட் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட்டு, மொத்தம் 30 டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருக்க போகுது. சரிங்களா? இதுதான் ஆக்சுவல் பிளானு. சரிங்களா? ஒரு 120 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து படித்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? எந்த நாளும் கேப் விடாமல் எல்லா நாளும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு பிசிக்கே படிச்சிருக்கோம், ஒரு டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து எழுத முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் இந்த பிளானை வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் ஸ்லோவாக வந்து நம்ம கொடுக்குறோன்னு டேட் கொடுக்குறோம், இல்லை இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டை விட தாண்டி தான் போகும். இதுவே உங்களுக்கு வந்து மே 14th வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 5 தேர்வுகளோ 4 தேர்வுகளோ வந்து பார்த்தீங்க அப்படி 6 தேர்வுகள் 7 தேர்வுகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தேர்வுகள் எழுதுறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ் ஆகிடும். ஸோ மே மந்தே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா. சார் ஒரு கேள்வி வரும், சார் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, மே எண்டு வரைக்குமே வந்து ஒரு டார்கெட் வச்சு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வந்து முன்னாடி ஏப்ரல்ல எக்ஸாம் சார் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைமை கம்மி பண்ணுவோம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் கேப் வந்து கொடுத்துருக்கோம், 5 டேஸ் கேப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை 4 டேஸோ 3 டேஸ் கேப்போ கொடுத்து தான் நம்ம படிச்சாக்கணும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாமுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. 120 நாள் நம்ம ஒரு டார்கெட் வச்சு படிக்கிறோம் சார். ஒரு 80 நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை வந்து சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளேயே படிக்கணும் அப்படின்னா வேறு வழியில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறவங்க நீங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா தான் அந்த போர்ஷனை முடிக்க முடியும். சரியா? அதுதான் நம்ம மாற்றம் இருக்கும். வேறு மற்றபடி பிளான்லலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெதுவாக இதே பிளானை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக படிக்கலாம். பட் சீக்கிரம் வருது சார், இந்த பிளானும் சரி, ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளானும் சரி சார் சீக்கிரம் வருது, எப்படி இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 1 மந்த்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் ஆச்சும் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 டேஸ் ஆச்சும் நமக்கு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டே படிங்க. ஒர்ஸ்ட் கேஸ் நம்ம மோசமான சுச்சுவேஷனில் வந்து இந்த சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா இது ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லேட் தான். நம்ம முன்னாடியே சொல்லிடுறது இப்போ ஜனவரி எண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் படித்து வச்சுருப்பீங்க. ஒன்றுமே படிக்காமல் இருக்க போகிறதில்ல, ஒரு சயின்ஸில் ஒரு லெசன் கூட தொடாமல் இருக்க போகிறதில்ல, இல்லை சோசியலில் ஒரு டாபிக் கூட படிக்காமல் இருக்க போகிறதில்ல. அப்படி ஒருத்தர் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஃபுல் டே எஃபர்ட் போட்டு நீங்கள் அந்த போர்ஷனை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முடிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைமை ஒதுக்கி நீங்கள் முழுவதுமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க தேவையில்ல. வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. இது என்ன, அது என்ன, எந்த இயர், என்ன தேவை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க போகிறாங்க. சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் போதும். பழைய வினாத்தாள்களை பார்த்தா அது உங்களுக்கே புரியும். சரியா? சரி சார், இப்போ டைம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? அது எப்படி சார் இருக்கும்? ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் நம்ம இந்த பேட்சஸில் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வருடங்களை நம்ம இந்த மாதிரி தான் கொண்டு வந்தோம்.
அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நான் எதுவுமே டேட்லாம் வந்து கொடுக்கல சரிங்களா. ஸோ 6th 7th இருக்கக்கூடிய சயின்ஸு மட்டும் பாட்னி ஜுவாலஜி அந்த மாதிரி நீங்கள் போர்ஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு தனியாக ஒரு டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயாலஜி ஒரு டெஸ்ட் ஆகும், அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டும், அப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஒரு டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி அப்புறம் இந்திய தேசியம் ஒரு டெஸ்ட்டு. 4 கேட்டகரியாக ஓவரால் சிலபஸை பிரிச்சிருக்கோம் சரியா. இது ரிப்பீட் ஆகும். நம்ம 6th 7th சேர்த்து கொஞ்சமான போர்ஷன் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய பயாலஜி ஒரு டெஸ்ட் எழுதிடுவீங்க. 6th 7th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எழுதுவீங்க, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் 8th ஃபுல்லாக ஒரு 4 டெஸ்ட்டு, 9th ஒரு 4 டெஸ்ட்டு, இந்த மாதிரி. அதே மாதிரி 10th ஒரு 4 டெஸ்ட்டு, அப்புறம் 11th 12th ஒரு 4 டெஸ்ட். இந்த மாதிரி நம்ம போகும்போது கூட நமக்கு எத்தனை டெஸ்ட் வருது, டோட்டலாக ஒரு 20 டெஸ்ட் வருது. டோட்டலாக எத்தனை வருது, 20 டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே ஒரு 3 டெஸ்ட் வரைக்கும் நிறுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா சரிங்களா. டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது இல்லை அப்படின்னா முன்னாடியே கூட இதெல்லாம் எங்களால் ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் எப்போ வேணாலும் அதை எழுதிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் ஒரு சிலபஸ் வைஸ் ஆர்டரில் நாங்கள் படிக்கிறது தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம். அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரிவிஷன் சார் புக் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 6th எடுத்துக்கிட்டீங்க, 7th எடுத்துக்கிட்டீங்க, 10th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த லெசன்லாம் படிக்கணும் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். 10th 10th இருக்கக்கூடிய எல்லா லெசனையும் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லா லெசனையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த லெசன் தான் கொடுத்துருக்க போகிறோம் சரிங்களா. இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நம்ம ஆட் பண்ணல, சிலபஸ் தகுந்த மாதிரி தான். சிலபஸில் சின்ன சேஞ்சஸ் கூட வரலாம் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருக்கோம். தமிழ் ஆட் பண்ணலாம், பட் நீங்கள் நம்ம வந்து டோட்டலாக தமிழே இங்கே வந்து இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணலை. இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கோம் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இது இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா வந்து ஃபாரஸ்டருக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இதுக்கும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து நம்ம பிளானில் இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட்டு டேட் போட்டிருக்க அந்த டேட்டில் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மீதி எல்லாம் நான் வந்து டைமை பொறுத்து நம்ம டீமில் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து தனியாகவும் நம்ம முன்னாடியே ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு டேட் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். இல்லை தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சும்மா ரொம்ப போர்ஸ் பண்ண முடியாது. அப்போது ஓரளவுக்கு படிச்சுட்டு அதை நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதனால தான் இந்த பிளானு அடிஷ்னல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம், கொடுக்கலாம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பிளானை கோத்ரூ பண்ணி பாருங்கள், ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. பேட்சில் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் வந்து இந்த பிடிஎஃப்லேயே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா அன்னைக்கு டெஸ்ட்டு எழுதுவீங்க. அப்போ படிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா. அப்போது ஸ்டார்டிங் டேட் வந்து 22 நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா முன்னாடியே பேட்சஸில் ஜாயின் பண்ணுறது, மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க இந்த டேட்லேருந்து. அப்போ இந்த தேதியில் 27 இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. மொத்தம் ஒரு 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம டீமில் டிசைட் பண்ணி அதை வச்சுருக்கோம். பட் மெயின் டெஸ்ட்டு இந்த 30 அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த 24 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 779 அப்படிங்கிற ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 979 அப்படிங்கிற ஃபீஸ் வந்துடும். இது டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும். நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஜிபே நம்பர் அல்லது அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை இதை என்டர் பண்ணி கொடுங்க. இல்லை கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். சார் மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் உங்களுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் வேணும்னாலும் சரி, தமிழ் வேணும்னாலும் சரி, வரலாறு புவியியல் பொருளாதாரம் இந்த மாதிரி புக்ஸ் வேணும்னாலும் சரி புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள். இதுதான் மெயின் டீட்டெயில்ஸ்.
எப்போ நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீ வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் சார் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஃபாரஸ்டரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் 979, வீடியோ கிளாஸாக இருந்தால் 299 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் சேர்ந்து வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 அப்படிங்கிறதுல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஆஃபர் ஃபீஸு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 2500 ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 ஆகும் மாறும். சரிங்களா, அதில் வீடியோ கிளாஸஸும் டெஸ்ட்டும் ஆட் ஆகும். சரியா, இதுதான் பிளான். ஃபாரஸ்டர் வேணுன்றவங்க ஃபாரஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பிளான் கொடுத்துருக்கோம். இது ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஸ்டடி பிளான். ஓகே, தேங்க்யூ. எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்முடைய அகாடமி நம்பர், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.